On the behalf of Xylem Education, it's my pleasure to extend a cheerful welcome you to all. Your presence makes us very happy. In last class, we have seen noun. Now we are going to see part 2 noun. Okay. நம்மளுடைய Xylem Education grammar classes கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த கிராமர் கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஸ்கூல்ல படிச்ச கிராமரை வச்சுட்டே நிறைய பேர் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா நம்ம வந்துட்டு பேசிக் அந்த அளவுக்கு டீப்பா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் நம்ம மறந்து இருப்போம். அதனால ஜஸ்ட் ரீகேப் கிளாஸா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. இல்ல நான் வந்துட்டு இன்னும் எனக்கு தெரியாது நான் டீப்பா படிக்கிறேன் அப்படின்றவங்களும் இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுது நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நம்மளோட கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க படிக்கிறதுக்கு இருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. Now we are going to see class. Okay. நம்ம இப்ப பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? ஒரு விஷயத்த பார்க்க முடியாது, உணர முடியும், தொட முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒரு விஷயத்த பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் உணர முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா என்ன மேம்? பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் உணர முடியும் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்குமா? நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குமா? நம்மளோட பிலாங்கிங்னஸ், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னா அந்த விஷயம் இருக்குமா? அந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு எதுக்கு கீழே வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு கீழே வரும். சரி, நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹாப்பி. சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும், எனக்கு இருக்க சந்தோஷம் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். எனக்கு கிடைச்ச பொருள்னால நான் சந்தோஷப்பட்டுக்குவேன், உங்களுக்கு கிடைச்ச பொருள்னால நீங்க சந்தோஷப்பட்டுக்குவீங்க. நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா எல்லாரும் ஒரே விஷயத்த நோக்கி சந்தோஷப்பட மாட்டோம். அவங்கவுங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சந்தோஷப்படுவோம். அதே சந்தோஷமும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு இருக்க சந்தோஷத்தோட அளவு வேற மாதிரி இருக்கும், எனக்கு இருக்க சந்தோஷத்தோட அளவு வேற மாதிரி. அந்த மாதிரி அதை நம்ம கால்குலேட்டும் பண்ண முடியாது. அப்ப நம்மளால பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, பட் உணர முடியும். நான் எந்த விஷயத்த பார்த்து ஹாப்பினஸ் ஃபீல் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அது எந்த திங்ஸ் எனக்கு கிடைக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரிதான் எந்த திங்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் உங்களோட ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கேன்னா சாரோஃபுல்னஸும் அதே மாதிரிதான். சாரோவும் நம்மளால வி கான் கால்குலேட். எனக்கு என்ன விஷயங்கள் சாரோஃபுல் தருமோ அந்த விஷயம் தான் எனக்கு தரும், உங்களுக்கு எது தருமோ அதே தான் உங்களுக்கு தரும். அதுவும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் உணர முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எஜுகேஷன். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்றது என்னால உணரதான் முடியும், தொட முடியாது, அதே மாதிரி பார்க்க முடியாது. நான் என்ன படிச்சிருக்கேன்னு என் மைண்டுக்கு தான் தெரியும். என்னென்ன விஷயங்கள் எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நாலேஜ், எனக்கு என்ன நாலேஜ் இருக்கு. நாலேஜ் அப்படின்றது படிப்பு ஓரியன்டா மட்டும் இருக்காது, நிறைய விஷயங்கள் ஜிகே கூட சொல்லிக்கலாம், நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களும் சொல்லிக்கலாம். எனக்கு என்ன மாதிரி நாலேஜ் இருக்கு அதையும் நம்மளால பார்க்க முடியாது, அதே மாதிரியே தொடவும் முடியாது, பட் உணர முடியும். லவ்வும் அதே மாதிரிதான். அன்பு நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் உணர முடியும். நம்ம மற்றவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுப்போம் அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியும், உணர மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட் ஃபியர், பயமும் அதே மாதிரிதான் நான் சொன்ன கேட்டகரியில தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கான்கிரீட் நவுன். இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ கான்கிரீட் நவுனுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு என்ன வித்தியாசம்னா கான்கிரீட் நவுன்ல பார்க்க முடியும், தொட முடியும், உணர முடியும், 3 விஷயமே நடக்கும். ஆனா அப்ஸ்ட்ராக்ட்ல பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் உணர மட்டும்தான் முடியும். கான்கிரீட்ல 3 விஷயமே செய்யலாம். அப்ப 3 விஷயமே செய்யலாம்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல அடங்கும்? எல்லாமே
இந்த கேட்டகரி கீழே தான் வரும். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ, என்னென்ன விஷயம்லாம் உணர்றோமோ, என்னென்ன விஷயம்லாம் தொடுறோமோ. அப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா புக், அப்புறம் பென், அப்புறம் நோட், ட்ரெஸ், லேப்டாப், டேபிள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும், தொட முடியும், உணர முடியும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெட்டீரியல். வாட் இஸ் மீன் பை மெட்டீரியல்? நம்ம சரௌண்டிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எந்த மெட்டீரியலால செய்யப்பட்ட திங், நம்மளை சுத்தி இருக்கிற திங்ஸ் எல்லாம். நிறைய திங்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம வியர் பண்ற ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம வியர் பண்ற ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளை சுத்தி நிறைய திங்ஸ் இருக்கு. அந்த திங்ஸ் எதால மேட் பண்ணது எல்லாமே மெட்டீரியல் தான். அதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு சில்வர், அயர்ன், கோல்டு, பிளாட்டினம், வுட், அலுமினியம், இதெல்லாமே மெட்டீரியல் நவுன்ல வரும். காப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்ன மேம் அப்படின்னா குரூப் ஆஃப் தி திங். ஒரு குரூப் ஆஃப் தி திங்ஸ்க்கு ஒரு காமன் நேம்க்கு என்னன்னு சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a band of men. இப்ப நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் திங்ஸுக்கு இல்ல குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஒரு ஃப்ரேஸ் மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கொத்து கொத்தா சாவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூவுக்கு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா சில ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரேசஸ் தான் நமக்கு கலெக்டிவ் நவுன்ங்கிறது சொல்லுவோம். இப்ப ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ், அப்ப எல்லாத்துக்கும் கொத்து கொத்தா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பூக்கு சொல்லலாம், சாவிக்கு சொல்லலாம், பட் எல்லா விஷயத்துக்கும் சொல்றாங்களா? கிடையாது. அப்ப நம்ம அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ்க்கு சில டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். பேண்ட் ஆஃப் men, a bunch of keys, a staff of employees, a cup of tea, a jug of water, a group of people, a bowl of rice. இதெல்லாம் நம்ம என்ன நவுன்ல வந்துரும்? கலெக்டிவ் நவுன்ல வந்துரும். நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் சில ஃப்ரேசஸ்க்குலாம் சில சென்டென்ஸ்க்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் நவுன். அது ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை சொல்றதுக்கு தான். ஒரு நிறைய பேர், ஒரு 4-5 பேர் சேர்ந்திருக்காங்க. மென்னா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், இல்ல பேர்ட்ஸா இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம குரூப்பா போறாங்க அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு இந்த கலெக்டிவ் நவுன் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் நவுன். நம்ம பார்த்தாச்சு. இப்ப அதுலயே இன்னொரு விஷயம், நம்பர் ஆஃப் எ நவுன். நம்பர் ஆஃப் எ நவுன் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு இருக்கு. இந்த நவுன்லயே பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் இருக்கு. சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் என்ன? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன? பென்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் எ நவுன் அப்படின்றது இதுல சிங்குலர் இருக்கும், ப்ளூரல் இருக்கும். இது நம்ம பேசிக்கா ஸ்கூல்ல நம்ம படிச்சதுன்னா இது சிங்குலர் கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவாங்க. இதுல சிங்குலர் நவுன்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பென்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒன் பென் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா அது என்ன நவுனா இருக்கும்? சிங்குலர் கவுண்டபிள் நவுனா. அதே ப்ளூரலுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஸ்னு சொல்லலாம், 2 பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப சிங்குலருக்கு பென், 1 பென், ப்ளூரலுக்கு பென்ஸ், 2 பென்ஸ். இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது நம்பர் ஆஃப் எ நவுன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெண்டர் ஆஃப் எ நவுன். ஜெண்டர் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்குலின், ஃபெமினின் அண்ட் நியூட்டர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? மேல், ஃபீமேல், அந்த மாதிரி மேன், உமன், அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க அப்படின்னா அது ஜெண்டர் ஆஃப் எ நவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஸ் ஆஃப் எ நவுன். கேஸ் ஆஃப் எ நவுன் அப்படின்றது என்ன மேம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். மோகன் இஸ் மை ஃப்ரெண்ட். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன்? மோகன் இஸ் மை ஃப்ரெண்ட் கொடுத்திருக்கேன். சப்ஜெக்டிவ் அண்ட் நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்றது சொல்லுவோம். மோகன் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றது சப்ஜெக்டிவ் அண்ட் நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்றது. Who brought this book? Objective and accusative case அப்படின்றது சொல்றாங்க. அப்ஜெக்டிவ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் அண்ட் அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்றது சொல்றாங்க.
சப்ஜெக்டிவ் நாமினேட்டிவ் கேஸ்னா இந்த மோகனை டிபெண்ட் பண்ணி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிருக்கனால சப்ஜெக்டிவ் நாமினேட்டிவ் கேஸா இருக்கு. ஹூ brought this book அப்படின்றது கேக்குறாங்க. இந்த சென்டென்ஸ்ல எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஆப்ஜெக்டிவ் அக்யூசேட்டிவ் கேஸ். எதனால இது புக் யாரு இந்த புக் வாங்க அப்படின்னு யார டிபெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுது, ஒரு புக்கு பேஸ் பண்ணி இந்த புக் யாரு வாங்குனாங்க அப்படின்றதுனால ஆப்ஜெக்டிவ். ஷீ இஸ் மோகன்ஸ் வைஃப். பொசசிவ் ஜெனிட்டிவ் கேஸ். இது என்ன ஓரியன்டா இருக்கு? பொசசிவ் ஜெனிட்டிவ் கேஸ் ஓரியன்டா இருக்கு. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ இஸ் மோகன்ஸ் வைஃப். மோகனோட ஓனர்ஷிப், மோகனோட பிலாங்கிங்னஸ் பேஸ் பண்ணி இது இருக்கு. அதனால இது பொசசிவ் ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்றது சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்ப் மீ மோகன். ஒகேட்டிவ் கேஸ். அவங்க கிட்ட இவங்க கேக்குறாங்க. சரியா? இது ஒகேட்டிவ் கேஸ். இது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேஸ் இன் அப்போசிஷன். கேஸ் இன் அப்போசிஷன் அப்படின்றது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் த கேப்டன் ஆஃப் ஆர் டீம் ஹாஸ் பீன் ரிவார்டட். இந்த சென்டென்ஸ்ல என்ன பாக்குறோம்? மோகன் த கேப்டன் ஆஃப் ஆர் டீம் ஹாஸ் பீன் ரிவார்டட். மோகன் அப்படின்றவங்க இந்த டீமோட கேப்டன், அவங்களுக்கு தான் ரிவார்ட் கிடைச்சிச்சு. அப்போசிஷன் மீன்ஸ், அப்போசிஷன் அப்படின்னா என்ன? பிளேசிங் நியர் ஜஸ்ட் அஸ் ஏ கேப்டன். மோகனுக்கு பக்கத்துல கேப்டன் அப்படின்ற டேர்ம் மட்டும் இருக்கு இல்லையா? இஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் எ மோகன். மோகனுக்கு பின்னாடி மட்டும் ஜஸ்ட் ஒரு கேப்டன் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அதுக்கு அம்மா போட்டு இருக்கு. இட் இஸ் a kind of descriptive expression not joined by any conjunction. இது மோகனுக்கும் இந்த கேப்டனுக்கும் நடுவுல எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் இல்ல, ஜஸ்ட் கமா மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? எந்த கன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணாம மோகனை பத்தி ஒரு வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அந்த என்ன வேர்டா இருக்கும்? கேஸ் ஆஃப் அப்போசிஷன். சரிங்களா? அப்போசிஷன் அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் வித்தவுட் எனி கன்ஜெக்ஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நாம இந்த வீடியோல நவுனோட டைப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நவுனோட எல்லா விஷயமும் நம்ம பார்த்திருக்கோம் டீட்டெயிலா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா அதோட ரூல்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ, அதுவும் எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் என்ன மாதிரி டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே அவர் இன் our channel, subscribe if you want, give comments and like and share with your friends. Thank you very much.